கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான கற்ற நாளிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடு தொழுதும் துராக்கித்தை நாம் பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். இந்த வழியில் கூட நாம் தேவனுக்கு மகிழ்ச்சியாக இந்த கர்த்தரை தொழுகை நாம் தூக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 247 பாடலை பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லை. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லை. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ போற்றி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ போற்றி பாடிடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவாய், கருணை கூர்ந்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்வாரே. கண்ணீரோடு மரியாள் போல் அவரை தேடு, கருணை கூர்ந்து நம்மை ஏற்றுக்கொள்வாரே. கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். காலமெல்லாம் அவரோடு நிலைக்கச் செய்வார், காலமெல்லாம் அவரோடு நிலைக்கச் செய்வார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் பிற்று கண்களையே திறந்து வைத்தார், அப்பம் பிற்று கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இதோ தர்மையான உம்முடைய நாளிலே உமது பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி தகப்பினே நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மை தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். தகப்பினே, உமது வார்த்தைகளை கேட்கிற அருமையான உள்ளங்களை திறந்தவர்களும் சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு சொல்லத்தக்கதான வாய்ப்பினை தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாசத்துக்கும் பண்புக்கும் உரியவர்களே, இந்த வழியிலும் இப்போ நாம் கர்த்தர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்க பரலோகத்து தேவன் நமக்கு அருமையான வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கின்றார். எனக்கு அன்பார்ந்த நாளில் கூட பரிசுத்த பவுலின் ஊழியத்தை குறித்து நாம் நிச்சயம் ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிறந்ததானே பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 13 நிருபங்களை பரிசுத்தான் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். அவர் 3 முறை சுவிசேஷ பிரயாணமாக அநேகங்களுக்கு சென்று செய்தால் சத்தியத்தை போதித்திருக்கிறார். அப்படி செய்த ஊழியத்திலே குறிப்பாக அத்தனை என்னும் பட்டணத்திலே சென்று அவர் அங்குள்ள மக்களுக்கு சத்தியத்தை சொன்னதானே அந்த நிகழ்ச்சி நாளில் நிச்சயம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 34 வசனங்கள் வரை அவருடைய பிரசங்கம் அங்கு மிக சிறப்பாக மிக அருமையாக அங்கே செய்கிறார். அந்த மக்களை பிரசிக்கின்றார். அத்தனை பட்டணத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் அத்தனை பட்டணமானது ஒரு விக்கிரகம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே, அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து அத்தனை பட்டணத்தில் மக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையில் மிகவும் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள். அதை பார்த்து அவர் என்ன செய்தார்? வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பற்றலோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினாராம். அந்த மக்கள் மத்தியிலே தினந்தோறும் என்ன செய்தார்? ஜெபாலயம் கூடி வருகிற மக்களோடு மற்றும் அங்குள்ள யூதரோடும் பக்தர்களோடு என்ன செய்தார்? கர்த்தர் வசனத்தோடு வசனத்தை வைத்து அவர்களோடு கூட சம்பாஷணை செய்தார். அப்படின்னா கர்த்தர் வசனத்தை அவர் போதித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கு பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கித்ததன் மூலமாக பாருங்கள், அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்குமான ஞானிகள் சிலர் அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயால் என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உரித்தலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினால் அப்படி சொன்னார்களாம். அத்தனை பட்டணத்தில் சென்று தினந்தோறும் ஜெபாலயத்தில் கூடி வருகிற யூதர்களுக்கும் மற்ற அங்குள்ள பக்தர்களுக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்ததை அங்குள்ள மக்கள் கவனித்தார்கள். அங்கு அத்தனை பட்டணத்திலே எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்குமான ஞானிகள் சிலர் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து பவுலோடு சில வாக்குவாதம் பண்ணினார்கள். நீ யாரை குறித்து சொல்கிறாய், எவரை குறித்து சொல்கிறான்னு சொல்லி பவுலோடு கூட வாக்குவாதம் பண்ணி பவுல் என்ன செய்கிறார்கள்? இவன் வாயாடி, இவன் ஏதோ அந்நிய தேவதை குறித்து பேசுகிறான்னு சொல்லி பவுலை குறித்து அங்கு குற்றம் சானார். பவுலோ ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்துவினால் அப்படி சொன்னார்கள். உடனே அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து
பவுல் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவனை மாற்று மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னது நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவர்களின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றால் பாருங்கள், அவர்களுடைய ஒரு எண்ணம் அருமையான எண்ணம். தேவன் தான் உள்ளத்தில் திறந்திருக்கலாம். இன்னும் பவுல் மூலமாக அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை, ஒரு ஏவுதலை அவர்களுக்கு உருவாக்கி அவர்களாகவே கூப்பிட்டு மாற்றி மேல் நிறுத்தி, நீ நூதனமான வார்த்தைகளை பேசுகிறாய், அதை நாங்கள் கேட்க வேண்டும், அவருடைய கருத்து இன்னது என்று அறிய வேண்டும். ஆக என்ன செய், எங்களுக்கு நீ இன்னும் போதி சொல் என்று சொல்லி பவுலை அழைத்து மார்ச் மேரிக்கு அழைச்சிருக்கிறார்கள். பாருங்கள், அங்கு போய் 21 வசனத்துக்கு பாருங்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒயிலேயே வேறொன்றிலும் பொழுதுபோக்குறதில்லை. அவர்கள் எல்லாரும் தினந்தோறும் நூதனமான வார்த்தைகளை என்ன செய்வார்களாம், பேசுவார்களாம், நவமான காரியங்களை சொல்லுவார்களாம். அப்படி அதை விட வேறு வேலை இல்லை. அவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே போய் பவுல் பேசுகிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலே, அப்பொழுது பவுல் மாற்று மேடையின் நடுவில் நின்று, அத்தனரே, எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவதா பக்துள்ளவர்கள் என்று காண்கிறேனாம். பவுல் அவர்களை குறித்து பாராட்டுகிறார். நீங்கள் மிகுந்த பக்துள்ளவர்களாக இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவதா பக்தியாயிருக்கிறீர்கள். அவர்கள் அத்தனை பேரும் பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு யாரை நம்புவது, யாரை விசுவாசிப்பது, யாரை வணங்குவது என்று பேரித்தவர்களாக எண்ணுகிறார்கள். அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து, கடவுள் யார் என்று தெரியாது, ஆகவே என்ன செய்யலாம், அறியப்படாத தேவன் என்று எழுதி அதன் கீழ் என்ன செய்தார்கள், பலிபீடத்தை கட்டி அதை என்ன செய்தார்கள், அவர்கள் ஆராய்த்து வந்தார்கள். உண்மையில் பாருங்கள், அவருடைய மனது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள். ஆனால் அந்த கடவுள் யார் என்று தெரியாமல் அறியப்படாத தேவன் என்று சொல்லி அந்த பலிபீடத்தினை கட்டி அங்கு அவரை தொழுது கொண்டதாக வாசிக்கிறோம், ஆராதித்திருக்கிறார்கள். அதை பவுல் பார்த்துத்தான் நீங்கள் இவ்வளவு தேவதாபத்துள்ளாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை பாராட்டுகிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான சம்பவம். பவுலுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த சமயத்தை பயன்படுத்தி பவுல் அவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை குறித்து அங்கு பேசுகிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிறேன் ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறே அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், பவுல் சொல்கின்றார், நான் பார்த்தேன், சுற்றி திரிந்து பார்த்தேன், நீங்கள் மிகவும் பக்தர்களாயிருக்கிறீர்கள், தேவதா பக்தர்களாயிருக்கிறீர்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் என்ன செய்திருக்கிறீர்கள், அறியப்படாத தேவன் என்று சொல்லி என்ன செய்ய பலிபீடத்தை கட்டி அதில் நீங்கள் ஆராய்த்து வருகிறீர்கள். அந்த அறியப்படாத தேவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் எந்த தேவன் அறியாமல் இருக்கிறீர்கள், அந்த அறியாத தேவனை குறித்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன் சொல்லி அங்கு பவுல் தேவனை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு பிரசங்கிக்கிறார். பாருங்கள், பார்த்துக்கலாம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லையா? நீங்கள் அறியப்படாத தேவனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லி வானத்தையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் யாவற்றை உண்டாக்கும் தேவனானவர் ஒரு இருக்கிறார். அவர் என்ன செய்ய மாட்டார், கைகளால் கட்டப்பட்ட கோவில்கள் என்ன செய்ய மாட்டார், அவர் வாசம் பண்ணுகிற உண்மைதான். தேவன் இந்த வானத்தையும் போய் உண்டாக்கினவர். அவர் சர்வ வியாபி,
அப்படிப்பட்ட தேவன் மனுஷனு கையினால் கட்டப்பட்ட கோயில் செய்ய மாட்டார், வாசம் பண்ணுகிறீர்கள் சொல்லி அவர்களுக்கு போதிக்கின்றார். ஆமரிமாளே, பரலோகத்தின் தேவன் இந்த வானத்தை பூமி உருவாக்கினவர். பேச்சு வாசிகள் பாருங்கள், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறதாம். வானங்கள் தேவன் உண்டாக்கப்பட்டது. ஆகவே அந்த வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறதாம், வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவிலே அவருடைய கண்களின் கிரிகளை அறிவிக்கிற ஆகாய விரிவு. ஆகாயத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் கொள்ளலாம் பார்க்கும் பொழுது பரலோகத்தினுடைய கிரியை என்ன செய்கிறது, அங்கு வெளிப்படுத்துகிறது. இதைத்தான சொன்ன உலகத்தையும் உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்தை பூமி உண்டாக்கினார் என்று சொல்லி தேவனை குறித்து அங்கு பவுல் அந்த அத்தனை பற்றம் தாரி பேசுகின்றார். இந்த தேவன் தான் வானத்தை பூமி உண்டாக்கினார். பாருங்கள், இன்னும் வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்பிடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டதாம். எத்தனை பற்றத்தாருக்கு சொல்றார். வானம் தேவனுக்கு சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருக்கு பாதப்பிடியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் தங்குவது இடம், அவர் ஸ்தலம் எது, எப்படிப்பட்ட ஸ்தலத்தில் அவர் தங்குவார், இதைத்தான் அப்போஸ்தலர்கள் நினைவூட்டுகிறார். அதே வசனத்தை வாசிக்கும்பொழுது பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கலாம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்பிடியமாய் இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் இதுதான். மனுஷனால் கட்டப்பட்டு ஊரில் நினைச்ச மாட்டார், தங்க மாட்டார். ஆகவே தான் அந்த அத்தனை பற்றத்தாருக்கு சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர்தான் வானத்தை பூமி உண்டாக்கினவர். அப்படிப்பட்டவர் மனுஷனை கைகளால் பட்ட கோயில் நினைச்ச மாட்டார், அவர் தங்க மாட்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது எவ்வளவு உண்மை, யாராவது மறுக்க முடியுமா? ஆகவே தான் இந்த வசனம் தேவன் நமக்கு என்ன செய்கிறது, காட்டுகிறது, சுட்டி காட்டுகிறது. தேவன் வானத்தையும் பூமி உருவாக்கினார். அதைத்தான் அங்கு பவுல் அத்தனை பட்டத்தாருக்கு பேசுகின்றார். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், இந்த வானத்தை உண்டாக்கினார். பாருங்கள், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றை உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கும்படியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில் அவர் வாசம் என்கிறதில்லை. அது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறாம். பரலோகத்தின் தேவன் மனுஷருடைய கைகளால் பணிவிடை கொள்வதில்லை. அப்படினால் தேவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் என்னல்ல, நம்மை போல அவர் உருவமற்றவர், அவர் உருவமில்லாதவர். நாம் கொடுத்தால் தான் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை, நாம் கொடுத்தால் தான் அவர் வாழ வேண்டும் என்பதால் இல்லை என்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறார்கள், ஆவியாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மனுஷனுடைய கைகளால் கட்டப்பட்டு கோயில் செய்ய மாட்டார், அவர் தங்க மாட்டார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசித்தும் கொடுக்கவர். அப்படிப்பட்ட தேவன் தமக்கு வேண்டும் என்று மண்ணிடத்தை நிச்சய மாட்டார், எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை குறித்து பவுல் அந்த அத்தனை பற்றத்தாருக்கு பிரசங்கிக்கிறார்.
அது மாத்திரம் பாருங்க பிரசங்கித்தது அடுத்த வசனத்திலே, மனுஷ சாதியானே சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பின்னே பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்துகிறான். இந்த உலகத்தில் அத்தனை பேரையும், உங்களையும் என்னையும், உலக மக்கள் அத்தனை பேரையும் தேவனை செய்தார் ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கினான். பாருங்கள், மாம்சமான ஜீவச்சந்துக்கள், மாம்சமானவர்கள், அவர்கள் மனுஷ சாதியாயிருக்கிறார்கள். தேவன் மிருகங்களை படைத்தார், தாவர வர்க்கங்களை படைத்தார், மரம் செடி கொடிகளை படைத்தார், பறவைகளை படைத்தார். அவைகளை காட்டிலும் மனுஷர்கள் விசேஷித்தவர்கள். மனுஷ சாதி ஒரே இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இதிலே உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதியில் சொல்வதற்கு வாய்ப்பே. எல்லாரும் மனுஷ ஜாதி, ஒரே இரத்தத்தை உருவாக்கினவர். பாருங்கள், அது நீங்கள் நானும் அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பார்ப்பது, அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமாக இருப்பது எவ்வளவு நியாயமான காரியங்களை சொல்லி அந்த அத்தனை பட்டணத்தாருக்கு பவுல் பிரசங்கத்தை பார்க்கிறோம். பாருங்கள், அது மாத்திரம் சொல்லுவது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தலைவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆம், அவர் தூரமானவர் அல்ல. அவர் தடவி பார்க்க முடியாது என்று அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அவர் இல்லாத இடமையில் இப்பொழுது இங்கும் தங்கியிருக்கிறார், இங்கே நம்மை கவனிக்கிறார். அந்த மக்களோடு கூட பவுல் பேசும் பொழுது அவர் மிகவும் கவனமாக பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள். பவுலின் பிரசங்கமானது உள்ளத்தை தொடுகிறது. என்ன கண்பா, இன்றைக்கு நீங்களானு கூட இதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய தேவன் பரலோகத்திருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், நம்மை கவனிக்க, நம்மை பார்க்கிறார். அவருக்கு மறைவான சிற்றம் ஒன்றுமே இல்லையா? சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளிங்கிரமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கண் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பாங்க. இன்றைக்கு பவுல் அத்தனை பட்டணத்தில் சொன்ன அந்த பிரசங்கம், அந்த போதனை நாமும் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு இது அருமையான வாய்ப்பாக இருக்குது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, ஏனெனில் அவருக்கு நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவரிலும் சிலர் நாம் அவள் சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்களாம். இந்த இடத்தில் அத்தனை பட்டணத்தாருக்கு அங்கு வாழ்ந்த புலவர்களை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் ஊரிலே இருந்தேன், உங்களோடு வாழ்ந்து புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் தேவனுடைய சந்ததி. உண்மைதான், தேவன் உருவாக்கப்பட்டு ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள் தான். ஆதாம் ஏவாளுடைய சந்ததி தான். நீங்கள் நம்மளால் தேவனுடைய சந்ததி. பாருங்கள், இப்படி சொல்லி அவர்களுக்கு சொல்கிறார். பாருங்கள், நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாதாம். நாம் அவருடைய சந்ததியாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவனை கல்லுக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கு ஒப்பாக மாற்றலாமா? அப்படி செய்யலாமா? அது நியாயமா என்று சொல்லி பவுல் அந்த அத்தனை பற்றத்தாரோடு பேசுகிறார். எல்லாரும் கவனிக்கிறார்கள். அமரிமாதே இன்றைக்குள்ளைகள் அநீகரப்படுத்தான். தேவனை விட்டுவிட்டு தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை நம்பி அதை விசுவாசி நம்புகிறார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு எவ்வளவு விரோதமானது பாருங்கள். அவர் ஒருவரை தவிர மனுஷன் வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது. அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார். பாருங்கள், அந்த தேவனைத்தான் நீங்கள் நானும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் அனுப்பு பெற்றதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்ம நேசிப்ப நியாயம் விசாரிக்க போகிறார். அடுத்த வருஷத்தில் பாருங்கள், ஆகவே அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர்களாக இருக்கும் கட்டலாம். இன்றைக்கு அவர் அங்கு சொன்னார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், உண்மையான தேவனை நீங்கள் நம்ப வேண்டும், உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு நீங்கள் உகந்த பிள்ளாய் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் இவ்வளவு காலமாக அறியாமல் இருந்தீர்கள், அறியாமல் இருக்கிறீர்கள், அறியப்படாத தேவனிடம் சொல்லி நீங்கள் தொழுது வந்தீர்கள். இப்போ தேவனை அறிந்து விட்டீர்கள்.
அவனை செய்யுங்கள். நீங்கள் தேவனை நம்புங்கள், அவர் விசுவாசிகள், மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள். ஒருவரே தேவன், அவர்தான் உலகத்தை உண்டாக்கினவர், அவர்தான் மனுஷ ஜாதி எல்லாரையும் ஒரு இரத்தத்தால் உருவாக்கினவர். அவர் தூரமானவர் அல்ல. அவரால் தான் பிழைக்கிறோம், அவரால் தான் நசுகிறோம், நடக்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள், அதை நம்புங்கள். அத்தனை பட்டணத்தாருக்கு பவுல் எவ்வளவு அழகாக அவர்கள் புரியும்படி மிக தெளிவாக பிரசிக்கிறார் பாருங்கள். இதைத்தான் நாமும் மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். அது மாத்திரம் பவுல் சொல்லும்போது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோர் என்று எழுப்பினதினாலே அது நிச்சயித்து எல்லாருக்கும் விளக்கப்படும். இந்த இடத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்கின்றார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் தான் நியாயத்திற்கு நாள். அந்த நாளில் எல்லாரையும் தேவன் செய்ய போகிறார், நியாயத்திற்க போகிறார். அந்த நியாயாதிபதி யார் என்று சொன்னால் மரித்தோரில் எழுப்பினதானே அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை காட்சி பிரசங்கித்திருப்பார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார். ஆனால் தேவன் அவரை 3ஆம் உயிரோடு எழுப்பினார். அவர் நம்மை மீண்டும் வரப்போகிறார், வந்து நம்ம நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆக இந்த நியாயபதி வருகினாலே நீங்கள் எச்சரிக்கையாகிறீர்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள். அத்தனை பட்டணத்தாருக்கு இந்த இடத்திலே பவுல் எவ்வளவு அழகாய் பிரசங்கிப்பார் பாருங்கள். இதைத்தான் பிரசங்கி சாலமன் சொல்லும் பொழுது பிரசங்கி 11:9 வசனத்திலே வாலிபனே உன் இளமையை சந்தோஷப்படு, உன் இருதயத்தின் அந்த காட்சியில் நட, ஆனாலும் தேவன் நியாயத்தில் இணைத்துவார் என்பதை அறிகின்ற சொல்லி. ஆம், உண்மைதானே. உலகத்தில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வாழ்ந்தாலும், எவ்வளவு ஜீவித்தாலும் நாம் அன்னமேருமே தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவனமை சுதந்திரமாக வைத்திருக்கிறாகவே தேவனமை கவனித்து தேவனமை பார்க்குவேன் என் அன்பாந்தலே. நீங்கள் நானும் கூட மிக கவனமாக அத்தனை படத்தாருக்குமா நமக்கு அது உண்டு. நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறோம், பாமன்பி பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நீங்களானும் கூட தேவனுக்கு பயந்து நாளைக்கு நியாயத்தீர்ப்பில் கணக்குடன் என்று அறிந்து நீங்கள் நானும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க மக்களாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் செய்து விளைவிக்கக்கூடாது. நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் அத்தனை பட்டணத்தாருக்கு சொல்கிறார். அநேகர் கேட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க பாருங்கள். மரித்தோர்ந்து உயிர் தெழுதலை குறித்து அவள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளாகலாம். சிலர் பவுலின் வசனத்தை கேட்டு பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகளாக கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். பாருங்கள், அவர்கள் மார்ச் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேரில் ஒரு ஸ்திரீயும் இவருடனே வேறு சிலர் இவர்களெல்லாம் பவுல் வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தார்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். எனக்கு அன்பாந்திலே தத்தனை பட்டணத்திலே பவுலி பிரசங்கம் எவ்வளவு ஆழமானது, அருமையானது பாருங்கள். ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது பல நேரங்கள் சென்று பவுல் பிரசங்கித்தார். தத்தனை படத்தில் சொன்ன இந்த பிரசங்கம் எல்லாருக்கும் பொருத்தம் பாருங்கள். தேவன் ஒருவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர்தான் தான் பிழைக்கிறோம், அவரால் தான் அசைக்கிறோம். அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க தீர வேண்டும். ஆகவே நாம் தேவனுக்கு பயப்படுவோம், தேவ வார்த்தை கீழ்ப்படிவோம், இதை மற்றவர்களுக்கு போதிப்போம். இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை தியானிக்கத்தற்கு இதோ பரிசுத்த பவுல் அத்தனை பட்டணத்தாருக்கு மாசிமில் நின்று கொண்டு சொன்ன அந்த வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக தோற்றிருக்கிறோம். இதை கேட்டு நாங்களும் கூட மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தைரியத்தை படுத்தித்தார். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.